அப்படி பாக்குற? என்னடா சம்பந்தமே இல்லாம இவ கிஃப்டோட வந்திருக்காளேன்னு பாக்குறியா? உன் பர்த்டேவை இந்த வீட்ல எல்லாரும் மறந்துட்டாங்க. உனக்கு யாரும் பர்த்டே விஷ் பண்ணல, கிஃப்ட் தரலன்னு நீயும் உங்க அம்மாவும் மாமா அத்தையும் என்னமா பேசுனீங்கல்ல? உன் பர்த்டேவை யாருமே மறக்கலன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த கிஃப்ட் பார்த்தி உனக்காக வாங்கியிருக்காரு. இது என்னோட ரூம் கபோர்ட்ல வாங்கி வச்சிருக்காரு. ஏதோ டென்ஷன்ல அவர் கிஃப்ட் உன்கிட்ட கொடுக்க மறந்துருக்கலாம், இல்லனா சர்ப்ரைஸா அப்புறம் கொடுக்கலான்னு கூட நினைச்சிருக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள நீயும் அம்மாவும் என்னென்னமோ பேசி அவங்கள கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. எப்படியா இருந்தாலும் பார்த்திபன் இன்னைக்குள்ள இந்த கிஃப்ட கொடுத்திருப்பாரு. அதுக்குள்ள வார்த்தையை கொட்டிட்டீங்களே. இனிமேலாவது பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏன்னா பேசின வார்த்தையெல்லாம் திரும்ப அள்ள முடியாது. இந்த கிஃப்ட் கிடைக்கலன்னு தானே வீட்டுல உள்ள எல்லார் மேலயும் கோவப்பட்டீங்க. இனி உங்க மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்க போறீங்க? போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, இந்த குடும்பத்துல யாரும் அவங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு. எல்லாரும் மத்தவங்களோட உணர்வை புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த கிஃப்ட நிஜமாவே பார்த்தி மாமா எனக்கு தான் வாங்கினாரா? உங்களுக்கு வாங்கினது தாங்க. ஹாப்பி பர்த்டே. பார்த்தி மாமா எனக்காக கிஃப்ட் வாங்கினது தெரியாம என்னென்னமோ பேசிட்டோமே. மாமா மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். என் கூட சேர்ந்து அம்மாவும் திட்டாங்க. முதல்ல மாமாக்கு தேங்க்ஸ். இல்ல 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 சாரி சொல்லணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மாமா இப்ப எங்க இருப்பாரு? மெட்டீரியல்லாம் சைட்ல வந்து இறங்கி 2 நாள் ஆகுது. இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க. எப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? லேபர்லாம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார். நாளைக்கு தான் வராங்க. வந்துட்டா உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஏங்க நாளைக்காவது வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சொன்ன டைமுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சாவி அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகே சார், பண்ணிடலாம் சார். பதில் மட்டும் சொல்லிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. மாமா இது காவியாக்கு வாங்கின கிஃப்ட் ஆச்சு. இது எப்படி இவ கைக்கு வந்துச்சு? கபோர்ட் எல்லாம் மறைச்சு வச்சிருந்தோம். காவியாக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு வச்ச கிஃப்டை இவ எப்படி எடுத்தா? மாமா நீ என் பர்த்டேவா மறந்துட்டேன்னு நினைச்சு உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். நீ என் பர்த்டேவை மறக்கலன்னு இப்பதான் மாமா தெரியுது. எனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்க. அது தெரியாம உன்னை என்னென்னமோ பேசிட்டேன்ல. சாரி. அத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. நான் அப்படி பேசியிருக்க கூடாது மாமா. இத்தனை வருஷத்துல நீ ஒரு நாள் கூட என் பர்த்டேக்கு விஷ் பண்ணாம இருந்ததே கிடையாதுல்ல. இந்த வருஷம் நீ எனக்கு விஷ் பண்ணாம இருந்ததும் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. ஏன் தப்பு தான். சாரி. ஐயோ, காவியாக்கு கொடுக்கறதுக்காக வச்ச அந்த கிஃப்டை இவளை வச்சதான் நினச்சிக்கிட்டாலே. இப்போ என்ன பண்ணுறது? என்ன மாமா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஓ என் மேல கோவம் போலையோ? 2 அடி கூட அடிச்சுக்கோ மாமா. விடு ரம்யா. பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ். மாமா எனக்கு விஷ் பண்ணு மாமா. இந்த கிஃப்ட் உன் கையால கிடைச்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா அவசர கொடுக்க நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஆனா
காவியா நீ இதை எனக்காக வாங்கி வச்சிருக்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷமாயிட்டேன் தெரியுமா? எனக்கு அந்த சந்தோஷம் போதும் மாமா. நீ காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால என்ன நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன். நீ என்ன மறக்கல மாமா. உன்னால என்ன மறக்கவும் முடியாது. ஏதோ அந்த சிச்சுவேஷனால அன்னைக்கு நீ காவியா கழுத்துல தாலியை கட்டிட்ட. ஒருவேளை மண்டபத்துல நான் இருந்திருந்தேன்னா என் கழுத்துல தானே நீ தாலி கட்டியிருப்ப. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் கழுத்துல தாலி கட்ட போற. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல மாமா, எவ்வளோ வருஷம் ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் மாமா. ஸ்டில் ஐ லவ் யூ மாமா. I love you so much. ரம்யா, ஆ? அந்த gift மாமா, நீ எதுவுமே சொல்லாத. எனக்கு எல்லாமே தெரியும். அதில் ரம்யா, சர்ப்ரைஸா எனக்கு கொடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்த. அது தெரியாம நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னமோ பேசிட்டேன். இல்ல ரம்யா, நான் அதான் சாரி கேட்டுட்டேன்ல. இந்த கிஃப்ட் நீ எனக்கு வாங்கினேன்னு அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நான் போய் கிஃப்ட் அம்மா கிட்ட காட்டிட்டு வரேன். ஏய் ரம்யா, இந்த gift. ஐயோ மாமா, நீ எதுவுமே சொல்ல வேணாம். காவியா எனக்கு ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல தெரியுமா? ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு. மாமா, ஏய், என்ன பண்ற ரம்யா? என்ன இது? சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நான் இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்றேன். காவியா, காவியா, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நான் என்ன பண்ணேன்? பெட்ஷீட் சரி பண்ணேன். பில்லோலாம் ஒழுங்கா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நான் அதை கேட்கல. ரம்யா கிட்ட எதுக்கு அந்த gift கொடுத்த? ஓ, அந்த கிஃப்டா? ஆமா. அது அவளுக்குன்னு நீங்க வாங்கி வச்சத அவளுக்கு கொடுக்காம வேற என்ன பண்றது? ஐயோ, எல்லாத்தையும் சொதப்பிட்ட காவியா. நான் ஒன்னும் சொதப்பல. அத்தனை பேர் முன்னாடியும் தேவி பெரியமா உங்களை என்னென்ன கேள்வி கேட்டாங்க. நீங்க எல்லாரும் ரம்யாவோட பர்த்டேவை மறந்துட்டதா சொல்லி எப்படியெல்லாம் கோவப்பட்டாங்க. ஆனா நீங்க ரம்யாவோட பர்த்டேவை மறக்காம ஞாபகம் வச்சு அவளுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல அது ரம்யா கிட்ட கொடுக்க மறந்துட்டீங்க. அதுக்கு அவங்க என்னென்ன பேச்சு பேசுறாங்க. அதான் நானே அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் ரம்யா கிட்ட கொடுத்து, இதை எடுத்துட்டு போய் முதல்ல உன் அம்மா கிட்ட காட்டு. பார்த்திபன் உன் பர்த்டேவை மறக்கல, இன்னொரு தடவை பார்த்திபன் மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா, ரம்யாக்காக கிஃப்ட் வாங்குனீங்க, அதையே மறைச்சு வச்சீங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க அந்த கிஃப்ட என்கிட்ட காட்டி இருந்தீங்கன்னா நான் ரம்யா கிட்ட கொடுக்க வேணாம், நான் சொல்ல போறேன். எல்லாமே ஒயிட் பாலா போகுது. ஐயோ, ஒயிட் பால் இல்ல, ஸ்லோ பாலா போயிடுச்சு. இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா இந்த கிஃப்ட் அப்பவே ரம்யா கிட்ட கொடுத்துருக்கலாம். தேவி பெரியமாவும் உங்களையும் நம்ம குடும்பத்தையும் அப்படிலாம் பேசிருக்க மாட்டாங்கல்ல. அந்த கிஃப்ட் நான் ரம்யாக்கு தான் வாங்கி வச்சேன்னு யாரே சொன்னா? என்னது டியா? யார் சொன்னா? யார் சொல்லணும்? இன்னைக்கு ரம்யாவோட பர்த்டே. அவ பர்த்டே அதுமா நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க. அப்போது ரம்யாக்கு வாங்கினதா தானே அர்த்தம். இதெல்லாம் நீங்க சொல்லியா தெரியணும்? ஐனோ. ஐயோ ஐஏஎஸ், அந்த கிஃப்ட் நீ அவகிட்ட கொடுத்தது பெரிய தப்பு. தப்பா? நானு
சாரி சாரி சாரி, தப்புதான், ரொம்ப பெரிய தப்புதான். நான் கொடுத்துருக்கவே கூடாது. ம் என்னதான் இருந்தாலும் நீங்க ஆசை ஆசையா ரம்யாக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருப்பீங்க. அதை நீங்களே உங்க கையால கொடுத்திருந்தா தானே உங்களுக்கும் திருப்தியா இருந்திருக்கும், அவளுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். ச்சே. இது புரியாம லூசுத்தனமா பண்ணிட்டேனே. தேவி பெரியம்மா வேற என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டாங்களா, அதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம நானே போய் கொடுத்துட்டேன். வேணும்னா நான் போய் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டா நீங்க உங்க கையால போய் கொடுத்துருங்க. வேணாமா, நீ ஒரு ஆணியும் பிடிக்க வேண்டாம். ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன அது நான் ரம்யாக்காக வாங்கின கிஃப்ட் கிடையாது. அப்புறம் அது உனக்கு வாங்கின கிஃப்ட். எனக்கா? எதுக்கு? அது சும்மா பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு வாங்கினேன். எப்போ? நேற்று ஷாப்பிங் போனப்போ பிடிச்சிருந்துச்சு வாங்கினேன். ஐயோ, இது தெரியாமல நம்ம இவகிட்ட கொடுத்துருக்கேன். அதனால என்ன, இன்னைக்கு ரம்யாவோட பர்த்டே, அவளுக்கு அந்த gift கொடுத்ததுனால என்ன குறைஞ்சா போயிட்டீங்க? ஐயோ காவியா, பிரச்சனை அது இல்ல. நீ அந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுத்ததுனால ஒரு பெரிய சம்பவமே நடந்து போச்சு. சம்பவமா? என்ன சம்பவம்? நான் உனக்கு ஆசையா வாங்கின கிஃப்டை நீ என்னன்னா ரம்யாக்கு வாங்கினதா நினைச்சு அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தியா? அவ என்னடான்னா அவ செம்ம ட்விஸ்டா இருக்கு. நீ பண்ண வேலையால அவ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் எனக்கு முத்தம் கொடுத்துட்டா. என்ன மிஸ்டர் பார்த்திபன், உங்க அத்தை பொண்ணு உங்களை கட்டி புடிச்சு கிஸ் எல்லாம் கொடுத்திருக்கா? அதை என்ஜாய் பண்றதை விட்டு என்ன இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு முத்தம் தானே, என்ன கரைஞ்சா போயிட போறீங்க? பாத்தீங்கல்ல, முத்தம்னு சொல்லும் போது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. என்ன பேசுற நீ? உன் ஹஸ்பண்ட வேற ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரல? எனக்கு ஏன் கோவம் வரணும்? ஏய், நான் புருஷன்டி, நீ என் பொண்டாட்டி. உன்னை ஒரு பையன் பார்த்தாலோ தொட்டாலோ எனக்கு கோவம் வரணும். யாருக்கு? ஓ, எனக்கு. அதே மாதிரி என்ன ஒரு பொண்ணு பார்த்தாலும் தொட்டாலும் உனக்கு கோவம் வரணும். எனக்கு எனக்கு சரி, அப்பதான் நாம ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிறதா அர்த்தம். நாம தான் அந்யோன்யமாவே இல்லையே, அப்புறம் ஏன் எனக்கு கோவம் வரும்? சும்மா இரு காவியா, உன் மனசுக்குள்ள நீ என்ன நேசிக்கல? நல்லா யோசிச்சு சொல்லு. நேசிக்கல? இல்ல, நீ போய் சொல்ற. நான் போய் சொல்லலைங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சரி, அதை விடுங்க. இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். உங்க அத்தை பொண்ணு இறுக்கி அணைச்சு உங்களுக்கு ஒரு உமா கொடுத்தாங்கல்ல, எப்படி இருந்துச்சு? செம்மையா? ஆமா, ரம்யா கொடுத்தது சைவ முத்தமா இல்ல அசைவ முத்தமா? சுமாரு வாய் கிளறாத. அவன் ஒரு முத்தத்துக்கு யுத்தமே பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கு காவியா, நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட இருக்கிற கிஃப்ட வாங்கிட்டு என்கிட்ட கொடு. அதெல்லாம் வாங்க முடியாது. கொடுத்த கிஃப்ட் கொடுத்ததுதான், திருப்பி கேட்க கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது நான் உனக்கு வாங்கினது, அது உன்கிட்ட தான் இருக்கணும்.
அதனால உடனே போய் வாங்கிட்டு வா. போயிடலாம். அந்த பயம். சரி, நான் போய் gift திரும்பி வாங்குறேன். ஆனா அதே மாதிரி அவ கொடுத்த மொத்தத்தை திருப்பி கேட்பாளே. இல்ல, அப்படி கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்க, நான் இப்பவே போய் gift வாங்கிடுறேன். அம்மா தாயே, நீ எதுவும் வாங்க வேணாம். அந்த gift அவகிட்டே இருக்கு. இல்ல நான் வாங்கி தரேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். வேணா வேணாம். பாவம் பார்த்தி எனக்கும் ரம்யாக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறான். என்னம்மா மாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொன்னேன்ல. மாலுக்குள்ள என்ன சர்ப்ரைஸ்? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல. சர்ப்ரைஸ் எல்லாம் வெளியில சொல்லுவாங்களா? வா, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. சொல்லுமா. அம்மா, அங்க பாரு. அம்மா, இங்க பாரு. அம்மா, என் போட்டோ கூட வருதுமா. ஆமா, யாரும்மா இதெல்லாம் பண்ணிருப்பா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணிருப்பாங்களோ? மா, ஆ? இதெல்லாம் உன் மேல தானே? இல்லடி. பொய் சொல்லாதம்மா. நீ தானே சர்ப்ரைஸ் தரேன்னு வீட்லயே சொன்ன. ஆமா, சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னேன். ஆனா அந்த சர்ப்ரைஸ் இது இல்ல. மா, நீ பண்ணலன்னா வேற யாரு பண்ணிருப்பா? ஏனென்றால் உன் பிறந்த யாருமா இப்படி எல்லாம் விஷ் பண்றா? Wish you a happy birthday, Ramya. Happy birthday to you. Happy birthday, Ramyaka! Happy birthday, Ramyaka! Thank you. Happy birthday, Ramyaka! Happy birthday, Ramyaka! அம்மா, இதெல்லாம் யார் கொடுத்தாங்க? அந்த uncle தான். யாரு? JK. ஜேகேயா?